இன்றைக்கி நான் மொத்தம் 2 படத்தோடு வந்திருக்கேன். இந்த 2 படமுமே இருக்கிறதுலே கொடூரமான 18+ ப்ளஸ் இந்த கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி இருக்காது. வெட்டுறது, குத்துறது, குடல் உருவி சாப்பிட்றது இந்த மாதிரி படம்லாம் தான் இருக்கும். மொத்தம் 2 படம் வச்சுருக்கேன். தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல டிஸ்க்ளைமர்னால் என்னென்னா, இந்த 2 படமுமே 18+ தனியாகவே பாருங்கள், சரியா? கண்டிப்பாக இது தனியாக பார்த்தா தான் புரியும். தனியாக பார்க்கலன்னா எதுவும் புரியாதுன்னு இல்லை. நியூடிட்டி, அடல்ட் கண்டென்ட்டு எல்லாமே இருக்குது, சரியா? அதனால் கொஞ்சம் படம் பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு படம் என்னென்னா, த ஓல்டு பாய், வயசான பையன் அர்த்தம். இந்த படத்துக்கு இந்த படம் இருக்கிறதுலே வயலண்ட்டான ஒரு படம்னு நான் முதல்ல பார்த்தப்போ எனக்கு ட்விஸ்ட்டு ஒர்க் ஆகலாம். நான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகிருந்துருக்கும். ட்விஸ்ட்லேயே கொடூரமான ட்விஸ்ட்டுன்னு இந்த படத்துக்கு தான் சொல்கிறாங்க, ஏன்னு தெரில. ஆனால் இந்த படம் தான் இருக்கிறதுலே கொடூரமான ட்விஸ்டாமா. பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணியிருங்க. இந்த 2 படமும், இப்போ நான் சொல்கிற 2 படமுமே Disney+ ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஃப்ரீயாக இல்லை, காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இருக்கும், இல்லை ஜியோ சிம் வச்சுருந்தாலும் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த ஓல்டு பாய் படம் மெதுவாக பிக்கப் ஆகுறதெல்லாம் கிடையாது. இருக்கிற ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த டேரக்டர் பார்த்து செதுக்கி இருப்பார். அது முதலையே சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் நான் பார்க்கும்போது என்னது இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு படம். இதுக்கு முன்னாடி நான் அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன சீனுக்கு கூட அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போல்லாம் ஒரு 10 நிமிஷம் சீனு வந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது, அப்படியே கடந்து போயிடும். ஆனால் அப்போவே ஒரு சின்ன சீனுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும் பெருசாக. அது இந்த ஓல்டு பாய் படத்தில் நல்லாவே எனக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு செட்டான ஒரு படம்னு சொல்லலாம். இது மெதுவாக பிக்கப் ஆகும், டார்க் டவுன்லேயும் இருக்கும், அமைதியாக இருக்காது. இந்த படம் இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு படம் தான் இந்த ஒரு படம். அதனால் பார்த்து இந்த 2 படமே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது தான். நீங்கள் தான் பொறுப்பு இந்த படத்துக்கு. நான் சொன்னேன்னு போய் பார்த்துறாதீங்க எதுக்குன்னு. படம் வர்த்து கண்டிப்பாக. நான் ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது இந்த படம். இந்த படத்தில் என்ன கதைன்னா, ஹீரோ ஒரு நாள் மழையில் ஃபோன் பேச போகிறாரு. ரொம்ப ட்ரங்கில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மப்பில் அவர் சரக்கு அடிச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் ஹீரோவை கூட்டிகிட்டு போக வந்திருப்பாங்க, ஓகேவா? அப்போது அவர் ஃப்ரெண்டு போய் டெலிஃபோன் பூத் ஒன்று இருக்கும், அதில் போய் அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பேசும்போது இவர் வெளியே நிற்பார். இவரை கூப்பிடும்போது இவர் மழையில் யாரோ கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஓல்டு பாய்னு பேர் போடுவாங்க, படத்தோட பேர். அதுக்கப்புறம் அப்படியே காமிப்பாங்க என்ன நடக்குதுன்னு. ஹீரோ ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பார். 15 வருஷம் என்னமோ அடைஞ்சு கிடப்பார். அங்கே சாப்பாடு எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு, குழம்பு அதெல்லாம் கிடைக்கும். மற்றபடி ஒரு ஃப்ரீயான ஒரு எல்லா வசதியும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் யார் இப்படி பண்ணது, இவரை யார் இப்படி மாட்டி விட்டதுன்னு தெரியாமல் ரொம்ப மென்டலி சிக்காக மாறிட்டு வருவார். பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. அவ்வளோ வருஷம், 15 வருஷம் கிட்டையா யோசிச்சு பாருங்க. 15 வருஷம்னா யாருக்கிட்டையும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் ஒருத்தனால? அப்படியே எப்படியோ கல்லெல்லாம் உடச்சி எஸ்கேப் ஆகலாம். ஒரு துளி மழை தண்ணி உள்ள கையில் பட்டதுக்கே அந்தளவு சந்தோஷப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ஓப்பன் பிளேஸில் இருப்பார். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு ஒரு ஓப்பன் பிளேஸில் இருப்பார். அவங்களே கொண்டு போய் விட்டுட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரை அடைச்சவரை பழி வாங்கிட்டாங்களா இல்லையா? இதுதான் பேலன்ஸு மொத்த கதையும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எண்டிங்கில் ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அது தமிழ் டப்பிங்கில் தான் எனக்கு ஒர்க் ஆகலையான்னு தெரில. பேசாமல் நீங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள். இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள், சரியா? தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது, குறைய சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே பார்க்குறது பெட்டர், இங்கிலீஷில் சப்டைட்டிலில். அண்ட் அடுத்த படம் எதுனா, ஐஸ் ஆஃப் த டெவில். இந்த படம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொடூரமாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் இருப்பான். இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னு முதல்ல சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த ஒருத்தனை பற்றி பேசலாம். இந்த படத்தில் எல்லாமே, இப்போது நான் இது வரைக்கும் நான் நிறைய படம் பார்த்துருப்பேனா, இந்த பார்த்த மொத்த படத்துலேயுமே முதல் முறையாக ஹீரோவை பார்த்து பயந்தேன். ஹீரோ இப்படி பண்ணுறதை பார்த்து நான் பயந்துருக்கேன்.
வில்லனை பார்த்து பயப்படுறது நார்மலாக எல்லா படத்துலையும் பண்ணிடலாம். அவன் கெட்டவன் ரேபிஸ்ட்டு கொலைகாரன்னு காட்டினால டக்குன்னு பயம்லாம் வராது, இருந்தாலும் ஓகே அவன் வில்லன்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தாலே நமக்கு பயந்துட்டு வரும், அள்ளு கிளம்பு, ஐயோ ஹீரோவா அப்படி. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வரும். எண்டிங்லாம் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு ஏதோ அனாதாசிரமத்துக்கு போகுது, எங்கேயோ போகுதுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போயிடும். போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னு தான் பேலன்ஸ் கதையாகவே இருக்கும் படம் முழுக்க. இல்லை அப்படி இல்லை, பேலன்ஸ் கதை அப்படி இருக்காது. காரில் போகும்போது ஒரு கொலைகாரன் வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டு கொல்லலை, தூக்கிட்டு போய் ரேப் பண்ணானான்னு காட்டலாம். நான் ரேப் பண்ணி தான் கொண்டிருப்பேன், ரேபிஸ்ட் தான். ரேப் பண்ணி விட்டுருன்னு அந்த பொண்ணு கேட்கும். ஏன்னு கேட்டால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவோம். அங்கே தான் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது நிறைய பேருக்கு ஆகும், அதனால் நான் இது போட்டேன், ஸ்பாய்லர் எல்லாட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணுக்காக பழி வாங்க வந்தானான்னு தான் பேலன்ஸ் கதையாகவே இருக்கும் படம். இது ஹீரோவை பார்த்து நம்ம பயப்படுவோம், அதிகமாக ஹீரோவை பார்த்து தான் பயப்படுவோம். அதில் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொடூரமாகவே இருக்கும், ரொம்ப ரத்தம் தெரிக்கும். பார்த்து ஒரு காருக்குள்ளெல்லாம் ஒரு சைக்கோ கொலைகாரனுங்க இருப்பாங்க. லிஃப்ட்டு கேட்டது ஒரு தப்பாடான்னு வில்லனே நினச்சிருவான் போல், அந்த ரேஞ்சுக்கு ஒரு சைக்கோ கொலைகாரனுங்க வந்துடுவாங்க. அதனால கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு படம் எனக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் டக்குன்னெல்லாம் இல்லை, டார்க்காக தான் போகும், மெதுவாக போகிற படம் தான். எனக்கு மெதுவாக தான் ஃபீல் ஆச்சு, எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது அப்படி தான், மெதுவாக போயிடுச்சு படம். ஆனால் எனக்கு எனக்கு டைம் போனது தெரியல, நல்லா இருந்துச்சு. ஓகேப்பா, பார்த்தது இவ்வளோ நேரம் பார்த்தது வேஸ்ட் ஆகலை, கண்டிப்பாக நல்ல படம் தான். இதில் தனியொருவன் ரெஃபரன்ஸ் வேறு இருக்கும். தனியொருவன் இப்போ வந்தது தான் நினைக்கிறேன், ரெண்டும் ஒரே வருஷத்துலேயே வந்திருக்கு தெரில. ஆனால் இந்த படம் பார்த்து தான் தனியொருவனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சின்ன தாட்ஸ் இருக்குது. தப்புனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேட்டு தெரியல, கரெக்டு இயர் தெரியல, 2 படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு. படம் கண்டிப்பாக 18+ படம் தான், ரத்தம் தெரிக்குது தான், அடல்ட்டு கண்டென்ட், நியூடிட்டி எல்லாம் இருக்குது. வில்லனை ஒரு ரேபிஸ்டாகவும் கொலைகாரனாகவும் காட்டியிருப்பாங்க, சைல்டு அப்யூஸராகவும் காட்டியிருப்பாங்க. ஹீரோ ரொம்ப நல்ல எல்லா படத்துலேயும் ஒரு அஸ்யூஷுவல் நல்ல பையன்தான், ஏதோ வேலை பார்த்துட்டு அந்த இதெல்லாம் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிடுவான் இல்லை, அதெல்லாம் கடைசியில் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற சண்டைலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஷாக் ஆகி பார்த்தேன். வில்லன் பேசுகிறது எல்லாமே ஹீரோ ஒட்டு கேட்டுட்ருப்பான், தனியொருவனில் வில்லன் பண்ணுறதை இங்கே ஹீரோ பண்ணிகிட்ருப்பான். அதான் இந்த படத்தோட டிஃப்ரென்ஸ். இந்த 2 படம் தான் இருக்குது நான் சொல்லணும்னு நினச்ச 2 படம். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள், இந்த 2 படம் பிடிச்சா பாருங்கள், நல்லாயிருக்கும், 2ம் வச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ.